இந்த மாதிரி கஞ்ச தண்ணி இருக்குங்களா, சாதம் வடித்த தண்ணி, அந்த தண்ணியில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண அந்த பழைய பாட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா, பெயிண்ட்லாம் வாங்கினா கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரியான பாட்டில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா ஊறி அதில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸை அழகாக நீங்கள் குட்டி குட்டி பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் கை வச்சு எடுத்தாவே போதும், அதுக்குள்ளே காஞ்சிருக்கக்கூடிய அந்த பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நைட்டே வந்து இந்த பாட்டில்ஸை கஞ்சி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 hours மட்டும் நீங்கள் ஊற வச்சா கூட போதும். எல்லா பெயிண்ட்டுமே பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கழுண்டு வந்துடுங்க. இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷுமே குழந்தைங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருவாங்க. காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி போட்டு நம்ம இன்னொரு ப்ரஷ் தான் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த காஞ்சி இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டை அந்த ப்ரஷ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டிலை எப்படி நம்ம ஊற வைக்கிறோமோ அதே டைம் நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷையும் நீங்கள் அந்த தண்ணியில் அந்த கஞ்சி தண்ணியிலே போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷில் காஞ்சிருக்கக்கூடிய அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கை வச்சு எடுத்திங்கனாவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பழையபடி இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து பெயிண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நகத்தை வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்துடுது. இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது வரவே வராது அந்த ப்ரஷ்ஷில் இருந்து. பட் இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் ஒரு 2 to 3 hours நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இதுவே நீங்கள் நைட்டில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நிறைய டைம் இது கஞ்சி தண்ணியில் ஊறுறதால உங்களுக்கு பெயிண்ட் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலாக நார்மல் வாட்டரில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பேப்பர்ஸை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த பேப்பர்ஸ் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றதுக்காக நான் வந்து ரிமூவ் பண்ணலைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள், அந்த பாட்டில்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் குட்டி குட்டி பட்டன்ஸு, ஹூக்ஸு, அதுக்கப்புறம் பொட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். சேஃப்டி பின்ஸ்லாம் கூட நீங்கள் இதில் போட்டு ஒரு ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரஷ்ஷும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கஞ்சி தண்ணியில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ப்ரஷ் வந்து அந்த ஹார்ட்னஸ்லாம் போயிட்டு ஸ்மூத் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.